பிரைஸ் லார்ட். உங்களுக்கான வார்த்தை, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். ஏசாயா 42:3. இந்த வசனத்தின்படியாக நம்ம நியாயத்தால் ஒடுக்கப்பட்டவங்களாக இருப்போம். நம்மளோட வாழ்க்கை முடிந்து போனதாக இருக்கும். எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்துடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு திருப்பு முனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிய திரி இப்போ அணைஞ்சிரு போகிற போல இருக்கு என் வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் நீதியை நான் பார்க்குறேன், உன் நியாயத்தை நான் பார்க்குறேன், உனக்காக நான் வழக்காடுவேன் சொல்கிறாரு. உன்னோட நியாயத்தை நான் வெளிப்படுத்துவேன், உண்மையை நான் நிரூபிப்பேன் ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் எந்த காரியத்தை குறித்து மனக்கலக்கத்தோடு இருந்திருப்பீங்க, எந்த சோர்வோடு நீங்கள் இருந்திருப்பீங்கன்னா தேவனிடத்தில் தயவு கேளுங்க. அவர் உங்களுடைய நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். ஏசாயா 42:2 இப்படியாய் சொல்கிறது, அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். நீங்கள் எவ்வளோ பேசினாலும், எவ்வளோ சண்டை, எவ்வளோ வாக்குவாதங்கள் பண்ணாலும் உங்கள் பக்கம் நியாயம் எடுபடலை. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நீ பேசாத, நீ சண்டைக்கு நிற்காத, நீ வாக்குவாதம் செய்யாத, வீதியில் இறங்கி சண்டை போடாத, உன்னோட நியாயத்தை நான் வெளிப்படுத்துவேன், உன்கிட்ட இருக்கிற உண்மையை நான் உண்மையாய் வெளிப்படுத்துவேன் சொல்கிறாரு. அவரே சொல்லிட்ட பிறகு நீங்கள் எங்கே பயந்துட்டு இருக்கணும்? உங்களான நியாயம் உங்களை பின்தொடரும், உங்களோட உண்மை உங்களுக்கு முன்பாக நிற்கும். இந்த வசனத்தின்படி தைரியத்தோடு இருங்க. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார். உங்கள் கலக்கம் எல்லாம் நீங்கி போகும். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களுக்காக உங்களுடைய நியாயத்தை வெளியரங்கமாக்குவார். ஜெபிங்க. அப்பா பிதாவே, இந்த நாளிலும் எங்களுடைய உண்மையை வெளிப்படுத்துங்க. யாரும் எனக்காக பேச மாட்றாங்கப்பா, எனக்காக யாரும் சப்போர்ட் பண்ண மாட்றாங்கப்பா, என் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை யாரும் உணர மாட்றாங்கப்பா, என் வாழ்க்கை முடிந்து போனதாக இருக்கிறதா அப்படின்னு யோசிக்கிற பிள்ளைங்களுக்கு தேவன் உற்சாகத்தை கொடுங்க. அவங்களுடைய நியாயத்தை, நீதியை வெளிப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார். உங்களுடைய நியாயத்தை தேவன் வெளியரங்கமாக்குவார். ஆமென்.